Hello students, welcome to online class with Emma. 11th Maths 2nd chapter basic algebra exercise 2.11 third sum. If x power half plus x power minus half the whole square equal to 9 by 2, then find the value of x power half minus x power minus half for all x greater than 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்னன்னா இது எக்ஸ் பவர் ஆஃப் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஈக்குவல் டு 9/2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் ஆஃப் ப்ளஸ் 1/x பவர் ஆஃப்னு எழுதலாம். ஓகேவா? மைனஸ் ஆஃபை டினாமினேட்டரில் வரும்போது ப்ளஸ் ஆகிடும் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போது எக்ஸ் பவர் ஏ ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரும்? எக்ஸ் பவர் இதே தான் பவர் ரூல் 2/2ன்னு வரும் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? இது எக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏ ஸ்கொயர்னால் என்ன வரும்? ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் பவர் 2/2 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னால் எக்ஸு ப்ளஸ் அப்போ இதே மாதிரி 1/b ஸ்கொயர்னால் என்ன வரும்? எக்ஸ் பவர் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர்னால் 1/xன்னு வரும் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் ஓகே எக்ஸ் பவர் ஆஃப் 2ab இன்ட்டு 1/x பவர் ஆஃப் ஏபி. ஓகேவா? புரியுதா? இது வந்து ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 2/2 எக்ஸ். இதே இந்த எக்ஸ் பவர் ஆஃப் பிளேஸில் என்ன ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா 1/xன்னு வரும். பி ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர்னா 2/2 எக்ஸ். ஸோ பி ஸ்கொயர்னா 1/x ப்ளஸ் 2ab. திஸ் will get cancelled equal to என்ன வரும்? x plus 1/x plus 2. ஓகே ப்ளஸ் 2. இது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் பவர் ஆஃப் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸ் ப்ளஸ் 1/x ப்ளஸ் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இது இந்த பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 1/x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 9/2. புரியுதா? இந்த எக்ஸ் பவர் ஆஃப் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் வந்து இப்படி எழுதிட்டு இது வந்து இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆன்சர் வந்து 9/2ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த பிளேஸில் என்ன இது கண்டுபிடிச்சிருக்கோம்? ஈக்குவல் டு 9/2ன்னு ஈக்குவேட் பண்ணும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஈக்குவல் டு 9/2. இது இந்த பக்கம் வரும்போது -2. அப்போ என்ன வரும்? இதுக்கு எல்சியம் எடுத்தால் 9 - 4/2 ஈக்குவல் டு 5/2. ஓகே, இது வந்து என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1/x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 9/2. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு என்ன? 5/2 ஈக்குவல் டு 5/2. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து இதை எக்ஸ் பவர் ஆஃப் ப்ளஸ் 1/x பவர் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர்னு இதை வந்து இப்படி எழுதிட்டு இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் ஈக்குவேட் பண்ணி வச்சுக்கிறோம். அது வந்து 9/2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் திஸ் ஈக்குவல் டு 9/2ன்னு இட்ஸ் கிவன் இன் த கொஸ்டின். ஸோ இது என்னன்னு கண்டுபிடிச்சோம்? எக்ஸ் ப்ளஸ் 1/x ப்ளஸ் 2ன்னு கண்டுபிடிச்சோம் ஈக்குவல் டு 9/2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 9/2 - 2 ஈக்குவல் டு 9 - 4/2 ஈக்குவல் டு 5/2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப். ஸோ எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம்? இதே மாதிரி எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் 1/x பவர் ஆஃப்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா இதுக்கு ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1/x a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 இன்ட்டு எக்ஸ் பவர் ஆஃப் இன்ட்டு 1/x பவர் ஆஃப். ஓகே, இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x மைனஸ் 2. ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பவர் ஆஃப்னு வேணும். அப்போது இது என்ன? இது வந்து எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் இஸ் திஸ் திங். ஓகே, இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1/x நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 5/2. ஸோ இந்த பிளேஸில் போடுங்க. எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5/2 - 2.
அப்போ என்ன வரும் 5 minus 4/2 equal to 1/2. அப்போது எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் ஈக்குவல் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2. அப்போது இது நம்மளுக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஓகே, ஈக்குவல் டு இது என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/√2. புரியுதா? இது வந்து ஹோல் ஸ்கொயருக்கு 1/2. அப்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன வரும்னா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. நம்மளுக்கு என்ன, சின்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 1, ஸோ த ஆன்சர் இஸ் என்ன, எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் ஈக்குவல் டு ப்ளஸ் 1/√2 தான் ஆன்சர். ப்ளஸ் 1/√2 தான், மைனஸ் வராது, சின்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 1ன்னு கொடுத்ததால. ஓகேவா? ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திஸ் இஸ் கிவன். நம்ம என்ன, இது ஏ ப்ளஸ் பி, இது வந்து மைனஸ் ஆஃப்ன்றதால 1/ன்னு எடுத்துக்கிறோம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து திஸ் திங் ஈக்குவல் டு 9/2ன்னு கொடுத்ததால இதுக்கு வந்து நம்ம இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இதுக்கு இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவல் டு 9/2. ஓகேவா? இதுக்கு ஈக்குவல் டு 9/2ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு we have found out that x plus 1/x plus 2. ஸோ அப்போ 5/2. நெக்ஸ்ட்டு இது என்ன, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ்ன்னு கொடுத்ததால நம்ம ஹோல் ஸ்கொயர் வச்சு கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் திஸ் திங் எக்ஸ் ஃபஸ்ட்டு பவர் வச்சு கன்சிடர் பண்ணுறோம். a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இது கேன்சல் ஆகிடும், மைனஸ் திஸ் திங். அப்போது இது வந்து 5/x ப்ளஸ் 1/xக்கு என்ன, நம்ம 5/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 5/2 மைனஸ் 2 ஈக்குவல் டு ஆஃப். நம்மளுக்கு என்ன, இதோடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. இது ஹோல் ஸ்கொயருக்கு 1/2. இப்படி வெறும்னா இதுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. சின்ஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 1ன்றதால வெறும் ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கிறோம், 1/√2. Okay, this is the answer. Thank you. For more videos, please subscribe our channel.